உட்பகுதியை மாத்திரம் வாசிக்க நாம் கேட்போம். இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்தேன் மே. மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு முறை வாசிக்க நாம் கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த 8 மாதங்களும் அவருடைய பெரிதான கிருபையினாலே உங்களையும் என்னையும், குறிப்பாக ஏகமாகிற மினிஸ்ட்ரியும் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வந்த நல்ல தயவுகளுக்காக ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கிருபை இரக்கமுள்ள நல்ல தெய்வம் இந்த 8 மாதங்களும் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நான் உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் இங்கிருந்து நீங்கள் செல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மறந்து போன ஒரு காரியத்தை நல்ல நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம், அதற்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை வேதனையோடு இது யாரிடத்துலையுமே சொல்ல முடியலை, இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இந்த ஜெபத்துக்கு போவோம் சொல்லி நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை என்னுடைய துக்கத்தை யாரிடத்துலையுமே பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும், உங்களுடைய ஊழியத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு அருகாமை இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த 9வது மாதத்தில் மறக்கப்பட்டு போன உங்க வாழ்க்கையில, ஐயோ வாழ்க்கை முடிந்து போயிட்டு, என் பிள்ளை இனிமே எனக்கு கிடைக்க மாட்டா, என் பிள்ளை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஒரு புதிய காரியத்தை 9வது நாளிலே, 9வது மாதத்தில் இந்த 8ஆம் நாளிலே என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். பாருங்க, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, ஒரு சம்பவத்தை எனக்கு ஆவியானவர், அருமையான பிரதர் ஜேம்ஸ் அவர்கள் தொடர்ந்து, நான் மிக ஒரு பாடல் பாடிக்கொண்டே வந்தேன், அந்த பாடலை தான் தம்பி பாடினார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதர் அந்த நன்றி அறிதலோடு கூட ஒரு பாடலை ஆரம்பித்தார்கள். கிருபை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு மறக்கப்பட்ட நிலையிலே ஒரு தகப்பனார் நிற்கிறார் வேதத்தில். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் கர்த்தர் நாளையா ஆதியாமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தினுடைய மத்திய பகுதி விதமாய் சொல்லுகிறது. பாருங்கள், அவர் சொல்றார், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. அல்லேலூயா. உன் முகத்தை நான் காண்பேன் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா.
பாருங்க, அவர் நினைக்கவே இல்லை. ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், இவர் சொல்றாரு, இந்த யாக்கோபு தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், நான் முகத்தை பார்ப்பேன்னு சொல்லி நான் நினைக்கல தம்பி அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த நேரத்தில் சொல்றாருன்னா, நன்றியுள்ள இருதயத்தோடு 147 வயதில் கர்த்தரை துதிக்கிறவராய் சொல்லுகிறார், நான் உன் முகத்தை நான் இன்னுமே நான் காண்பேன் சொல்லி நான் நினைக்கவில்லை என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க தேவ பிள்ளையே. அவருடைய வாழ்க்கை வருத்தமோ முடிய போகிற நாட்களிலே நிற்கிற அந்த சூழ்நிலைகளே 147 வயதிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு தேவ மனிதனாய் அவர் நிற்கிறார். உன் முகத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த வஸ்திரத்தை அவருடைய கைகளிலே கொடுத்த போது வாசிக்க கேட்போம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அநேகர் வந்து அவருடைய சொந்த பிள்ளைகள் வந்து ஆறுதல் படுத்துகிறார்கள். யாருடைய ஆறுதலையும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் மிகவும் நேசித்த ஒரு குமாரன், அவர் விரும்பிய ஒரு துணை இருந்தது, அவர்கள் இழந்து விட்டார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பிய ஒன்றை நீங்கள் இழந்திருக்கலாம். அதை பெற்றுக்கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, என் தேவனாய் கர்த்தருடைய வாழ்க்கையில சொல்றேன், அதுக்கு பின்னால் உள்ள வசனம் சொல்லுகிறது, அவருடைய குமாரர்கள் வந்து அவருக்கு என்ன செய்யறாங்க, ஆறுதல் சொன்னாங்களாம். அந்த ஆறுதலை அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அன்றைக்கு அவர் துக்கமாயிருந்தார். ஏறக்குறைய அந்த வசனம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிறது, 17 வயது யோசேப்புக்கு. அல்லேலூயா. எத்தனை வயதுங்க? 17 வயது. அந்த டீனேஜ் பருவம் முடிகிறதுக்கு முன்பாக அவர் மிகவும் நேசித்து பலவர்ண அங்கிகளை கொடுத்து அவனை மிகவும் நேசித்த அந்த வேளையிலே பாருங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லி அவருடைய தகப்பன் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பெரிய நாடகம் நடக்குது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், உபாய தந்திரங்களை பயன்படுத்தி இருக்கலாம். என் தேவனாய் கர்த்தர் உங்களை மறப்பதற்கு அவர் அநீதி நிறைந்தவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்திலே நாம் 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் உண்மை உள்ள தேவனாம். அல்லேலூயா. சங்கீதம் 83:3 சொல்லுகிறார், அந்த உபாய தந்திரங்களை பயன்படுத்துவதற்காக அல்ல, அவர் சொல்லுகிறார் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை மறப்பதற்கு நம்ம மறந்து போகலாம், நம்முடைய சகோதரர்கள் மறந்து போகலாம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. ஏறக்குறைய அவர் 17 வயதில் அங்கே குழியிலே போடப்படுற அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தாலும் அவர் தூக்கி கொண்டு போகப்பட்டார். அவர் கொண்டு போகப்பட்ட போது ஒருவேளை சொந்த தகப்பன் இல்லை, ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில், அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்களை அவர்கள் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஃபாதர் பாடும்போது சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போதே கண்ணீரோடு ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு என் வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லி 1 யோவான் 4:4 சொன்னது போல என் கர்த்தர் பெரியவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். வாழ்க்கையில் பாருங்க, அந்த 17 வயது, இப்போ 30 வயதில் அவருக்கு திருமணம் முடியுது. 2 பிள்ளைங்க இருக்குது. அவர் சொல்றாரு, நான் நினைக்கல யோசேப்பு. 2 பேரும் பார்த்து அந்த முந்தைய அதிகாரத்தில்
கண்ணீரோடு கூட ஒருவர் பகிர்ந்து கொள்ளுறாங்க. 47ஆம் அதிகாரத்தில் பாருங்க எவ்வளவு கட்டி பிடித்து அழுது பாருங்க, உன்னை பார்ப்பேன்னு சொல்லி இப்போ அவருக்கு வருத்தமாக இருக்குது, வியாதியாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்த யோசேப்பு யாக்கோபை பார்க்க வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மறந்து போனவர்கள் உங்களை பார்க்க வருவார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பிரச்சனை, இந்த ஃபைலை மூடிட்டாங்க. இனிமே இதிலிருந்து எனக்கு எந்த காரியம் வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஐயோ, இதிலிருந்து எனக்கு எந்த ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஒரு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ல. பஞ்சம் வந்தது நல்லதா இல்லையா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து. பஞ்சம் வந்தது நல்லதா இல்லையா? அல்லேலூயா. கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனது நல்லதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லது. அல்லேலூயா. தேவன் நம்மளை நினைக்கும்படி அப்படி ஒரு பாதைகளை நம்மளை அழைத்து செல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பஞ்சம் மட்டும் வரல அப்படின்னு சொன்னா இந்த குமாரனாகிய யோசேப்பை அவர் பார்க்க முடிந்திருக்காது. அல்லேலூயா. இது ஆபிரகாம் இடத்துல 13ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார். ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ளே, அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே போனபோது பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, ஒன்ன மாத்திரம் இல்லை யோசேப்பு, உடைய சந்ததியும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல கரங்களை தட்டி, ஒருவேளை என் வாழ்க்கை இந்த காரியம் முடிந்த பிறகு இந்த ஊழியத்தை யார் செய்வாங்க, என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை இல்லையே, இந்த நேரத்தில் யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, இந்த வியாதி பிரச்சனையில் எனக்கு யார் உதவி செய்ய ஒருவர் இல்லைன்னு சொன்னா, உடைய சந்ததியும் பார்ப்பதற்கு என் தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இயேசு அல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னார். உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவன் பேரில் என் பேரிலோ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் நீங்க நினைக்காதவைகளை காண செய்கிற தேவனாய் கர்த்தர். எப்படிங்க நடக்கும்? நீண்ட நாள் ஜெபம், கண்ணீர். அந்த வேளையில் இந்த யோசேப்பு என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை, தெய்வ பிள்ளை. ஒருவேளை இயேசுவை அறியாத ஏதோ ஒரு தாய் தகப்பன் இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, நன்றி சொல்ல பழகிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, என் தேவன் இந்த 147 வயசுலையும் உங்களை ஸ்தோத்திர பலிகளிட வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவர் சொல்லி, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பாருங்க, அவர் எத்தனையோ நன்மைகளை. நாளை தினம் ஆரம்பிக்கும் போதே பிரதர் சொன்னாங்க, நம்ம அநேக நேரங்களில் எதை நினைத்து கவலைப்படுறோம் அப்படின்னா, நாளை தினம் உங்களை குறித்து கவலைப்படும் பைபிளில் இருக்கு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளை தினம் உங்களை குறித்து கவலைப்படும். பக்கத்தில் தம்பி பார்த்து சொல்லுங்க, நாளை தினம் உங்களை பார்த்து கவலைப்படுது. ஆனால் நம்ம எதை குறித்து கவலைப்படுறோம்? ஐயோ, என் பிள்ளைக்கு இன்னும் நான் ஒன்றும் என்ன செய்யலை, என்ன செய்யலை, காது கேட்கலை எனக்கு. சொல்லுங்க, என்ன செய்யலை? உங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே என்ன கேட்குறீங்க? உங்கள் பிள்ளைங்க வந்தோடனே என்ன கேட்குறீங்க? என் வேதம், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எவைகளுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களோ, இந்த யாக்கோபு பாருங்கள், எகிப்துக்கு போகணுன்னு அப்பாட்ட போய் கேட்குறாரு. அப்பாட்ட போய் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. பஞ்சம் வந்த உடனே பாருங்க, சகோதரர்களை பிள்ளைகளை தான் அனுப்புகிறார். திருப்பி அவர் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்ட போது பாருங்க, இவர் யார்கிட்ட கேட்டார்? தேவனிடத்தில். பிள்ளைகள்கிட்ட போய் கேட்கல. தம்பி போவோம், அறிய போவோம். நம்ம எல்லார்ட்டையும் எங்கே போய் ஆலோசனை வைக்கிறோம்? உடனே செல்ஃபோன் எடுத்துருவோம். உடனே என்ன செஞ்சுருவோம்? நமக்கு ஒரு நம்பர் இருக்குது, 3386 33 என்ன செஞ்சிடணும்? அங்கே தான் ஃபோன் பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது ஒரு 10 டிஜிட்டல் உள்ள நம்பருக்கு ஃபோன் அடித்து, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் அக்கா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்குடைய காரியத்தை நமக்கு தேவ சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். நம்ம எட்டி எட்டி பார்த்தா எவ்வளோ தூரம் தொட முடியுங்க? எட்டாதவைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. எட்டாதவைகளை செய்கிற தேவன். எட்டாததை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார்.
சொல்கிறாரு, நீ போகும்போது தம்பி என்னுடைய எலும்புகளை கொண்டு போய்விடு. அல்லேலூயா. ஒரு தூர தரிசனத்தோடு பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கரங்களை தட்டி. நம்முடைய பார்வை எல்லாம் அப்படி தான் இருக்கணும். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. இன்றைய தினம் தான் நமக்குரியது, நாளைய தினம் நமக்குரியது அல்ல. நேற்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போவதில்லை. நீங்கள் நினையாதவைகளை என் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் தருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ரீமன ரப இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலையாக போகிறேன், என் பிள்ளையுடைய மேற்படிப்பை நான் எப்படி தொடர போகிறேன் சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்க நினையாதவைகளை என் தேவன் உங்களை கொண்டு நான் நினைக்கவே இல்லை. யோசேப்புன்னு சொன்னது போல தேவனுக்கு கண்ணீரோடு நன்றி பலிகளை நீங்க ஏறெடுக்க போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளைகளை பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கல்லஞ்சமான குமாரர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அப்பா அவ்வளோ நாள் அழுகிறாரு. அப்பா என்ன செய்கிறாரு? அழுதுகிட்டே இருக்கார். யோசேப்பை குறித்து ரொம்ப அழுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நம்ம வீட்டில் இருக்காங்களா? ஆமான்னு சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்கிறாங்க. சிலர் அங்கிட்டும் ஆட்ட மாட்டேங்கிறாங்க, தலையை இங்கிட்டும் தலையின செய்ய மாட்டேங்காங்க. பயம் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவருடைய இருதயத்தை கர்த்தர் அப்படிதான் வைத்திருந்தார். அல்லேலூயா. நீ நினைக்காத வேளையில யோசேப்பை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சந்ததியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு காண்பிப்பப்பா, நீ அதை பார்ப்ப. அவனிடத்துல சொல்லுவேன், என் எலும்புகளை இங்க வச்சிடாத யோசேப்பு, கர்த்தர் ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து, எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை கானானுக்கு கூட்டிட்டு போவார். அப்பொழுது என்னுடைய எலும்பை நீ கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். உடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வீதமாய் சொல்லுகிறது. பாருங்க, அவர் நம்மளை எப்படி நடத்துகிறாராம். புலம்பல் 3, 22, 23. நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்திற்கு என்ன இல்லைங்க? முடிவில்லை. என்ன இல்லைங்க? நம்ம இரக்கம் எப்படி இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம், நான் அண்ணன் எனக்காகவே நிறைய ஜெப குறிப்பெல்லாம் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட என்ன தான் ஆண்டவர் உங்க முன்னால் வச்சிருக்கிறார். சிலருக்கு என்னை குறித்து நன்காவே தெரியும். அல்லேலூயா. நன்கு அறிந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒருவேளை அறியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்னே ஒன்று, ஆண்டவர் பாங்க, அவர் இரக்கத்திற்கு என்ன இல்லைங்க? முடிவே இல்லை. நம்ம இறக்கம் நம்ம பிள்ளை மேலே எவ்வளோதான் இருக்குது. ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் கம்பு எடுத்துருவோம், ஒரு நேரம் இன்னும் வேகமாக வந்துட்டா வேற மாதிரி. அவர் இரக்கத்திற்கு அவர் எப்படி இருக்குதான், ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்த வசனம் வாசிங்க, 23. அவைகள் காலை தோறும் புதியவைகள். காலை எப்படி வருது? நேற்று இருந்த காலம் மட்டும்தான் இருந்துச்சா? இன்னைக்கு ஒரு காலையில் வந்ததா? பக்கத்தில் கேளுங்க, இன்னைக்கு ஒரு காலையில் வந்துச்சா? பக்கத்தில் கேளுங்க, இன்னைக்கு ஒரு காலை வந்துச்சாமா? இன்னைக்கு ஒரு குட் மார்னிங் சொன்னீங்களா? இன்னைக்கு ஒரு குட் மார்னிங் சொன்னீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. காலை தூரம் என்ன செய்கிறாரு? ஒரு புதிய கிருபை. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு இருக்குது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஸ்பெஷலான காரியத்தை உங்களுக்கு ஆகி வச்சிருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அது ஸ்பெஷல் தான். நேற்றைய தினம் நம்ம வாழ்க்கையில் அது வித்தியாசமானது. நீங்கள் நினச்சி பார்க்கலாம், எப்படி இது நடந்துச்சு. இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், இதெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில். நடக்கும். கர்த்தரை நீங்கள் சேவிக்கும் பொழுது நினையாத வேளையில்
கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை மாத்திரமல்ல, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க, பிரமிக்கப்படத்தக்க அந்த பிரமிப்பு எப்படி இருக்கும், ஆச்சரியமாக அநேகரவங்களை பார்க்கத்தக்க கர்த்தருடைய வாழ்க்கையில் பாருங்கள். அப்படிப்பட்ட குமாரர்கள் இருந்தாலும் அந்த ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் 22 வருஷமாவது இருக்கும். யோசேப்பை அவர் பார்க்கலை, ஆனால் அவருடைய உடன் பிறந்த யார் என்ன செய்தாங்க, இருதயத்தை கல்லாக்கி கொண்டாங்க. அப்பாவுடைய கண்ணீரை துடைக்கவே இல்லை. ஏசப்பா மட்டும்தான் உங்கள் கண்ணீரை துடைப்பார். சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க மறந்து போனாலும், சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, உங்கள் பிள்ளைங்க மறந்தாலும் உங்களை மறக்காத இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்கள், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், பொறாமையாக இருக்குதோ? அல்லேலூயா. பொறாமையாக இருக்குதோ? பாருங்க, அவர் சொல்கிறது பாரு, அந்த வார்த்தையை திரும்பவும் நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு பாருங்க, உன் முகத்தை நான் யோசேப்பு, இஸ்ரவேல் பாருங்க, யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. யோசேப் உண்மையா 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, நான் துன்மார்க்கமாய் வாழும் பொழுது 1997 இருக்கலாம். ஏன் அந்த சகோதரி என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சனும் எனக்கு தெரியாது. 97 மே மாதம் 5ஆம் தேதி பார்த்ததுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. கரெக்டாக 25 வருஷத்துக்கு அப்புறம் சத்தியா கல்யாண மண்டபத்துக்கிட்ட இருந்து ஒரு சகோதரி என்னை கூப்பிடுறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறேன், 25 வருஷம் கழிச்சு ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன். நீங்கள் யார்? அந்த 25 வருஷத்துக்கு மட்டும் ஏன்னு கேட்டேன். பார்த்தீங்களா, ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் என்ன செஞ்சேன்னு எனக்கும் தெரியாது, அவங்களும் இதுவரைக்கும் சொல்லலை. அல்லேலூயா. அவங்க கொடைக்கானலில் ஒரு தேவனுடைய ஊழியனுடைய மனைவியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்தேன். ஏன் பேச மாட்டாங்கன்னு தெரியலையே அந்த சகோதரி. ஆனால் அவங்கள பார்த்த உடனே எனக்கு கை நிறைய அந்த கொடைக்கானல் ஸ்வீட் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கொடைக்கானல் போனால் சில ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்களே, அவங்க சொன்னாங்க, இது என் கையினால் செஞ்சது ஜான்சி, நீ சாப்பிடுன்னு சொன்னேன். நான் உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னேன். இல்லை, அவங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. பாருங்கள், நினைத்து கூட பார்க்காதவைகளை தேவனை நாம் தேடும்போது நினைக்காத வேளைகளிலே நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம் தேவனாய் கர்த்தர் செய்வார். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சம்பவம் தான் ரூத்துடைய வாழ்க்கையில். பாருங்க, இப்போ அவங்களுடைய மாமா இல்லை, கணவர் இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன செய்யணும்? ஓர்பால் முத்தமிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. 1:17. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய. அதுக்கு அப்புறம் நகோமி அவங்கள குறித்து பேசவே இல்லை. அல்லேலூயா. அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்காங்க, நீ உங்க இனத்தாரிட்டத்தில் பேரு. அவங்ககிட்ட ஒரு காரியத்தை அவங்க காண்கிறனால அவங்க சொல்கிறாங்க, மரணம் மட்டும்தாங்க என்னை பிரிக்கும், உங்களை போட்டு பிரிக்க முடியும், வேற ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது அதிகாரம் ஆரம்பிக்குது. அந்த 2வது அதிகாரத்தில் அவங்க நினச்சி பார்க்கல ரூத்து. பாருங்க, ஆகாரம் இல்லை, என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு. அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்துச்சு, இப்போ இவங்க வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் வியாதி வருது, பிரச்சனை வருது, பஞ்சம் வருதுன்னா நன்மைக்கு எதுவா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. பலனடையும்படியாக, நீங்கள் உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அந்த அம்மா சொல்கிறாங்க, அழகாக அந்த ஓமையை சொல்கிறாங்க. எப்படியோ சொல்கிறாங்க, எப்பா இன்னைக்கு நான் ஒரு திருமணம் முடித்தா கூட நான் ஒரு பிள்ளையை உனக்கு என்ன செய்ய முடியாது, பெற்றெடுக்க நான் தர முடியாது, அதுவும் சாத்தியம் இல்லை. அதனால் நீ உன் தேசத்துக்கு பேர். பாருங்கள் எவ்வளோ, பாருங்கள் இப்போ திடீர்னு நேவிசக்காவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ லண்டனுக்கு போ அப்படின்னு இப்போ சொன்னால் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் ஜோயலை விட்டு போக மாட்டேன், நான் தூத்துக்குடி குரூஸ்புரத்தை விட்டு போக மாட்டேன்.
பாருங்க, அந்த இடத்துல இந்த ரூத்து சொல்றாங்க, தன் சொந்த ஜனத்தை விட்டுட்டு, இனத்தை விட்டுட்டு யாரு பின்னால போறாங்க? அங்க பஞ்சம் முளைக்க வந்தவங்க பின்னால, அவங்க ஊர்ல வார்கோதுமை அறுப்பு உண்டாயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்துல நகோமி புறப்பட்டு போறாங்க. அவங்க பின்னால, இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பேசக்கூடாதுமா அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா பேசவே இல்லை. அவங்க பேச ஒரே நேரத்தில் உங்கள்கிட்ட எப்படி பேச வரும்போது சொல்லணும், என்ன ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நம்ம சொல்கிறோமா, என்ன பண்ணணும்னு தெரியலக்கா, என்னக்கா பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரியலக்கா, இந்த பிள்ளையுடைய தேவைக்காக நின்று கொண்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா அதை குறிச்செல்லாம் கவலையே படலை. என்னை அம்மா விட்டுட்டு போகிறேன், அப்பா விட்டுட்டு போகிறேன், உறவினரை விட்டுட்டு போகிறேன், அதை பற்றிலாம் இல்லவே இல்லை. மரணம் மட்டும்தாம்மா பிரிக்க முடியும். நம்ம அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உறுதி வேணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணுங்க. வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஏசு கிறிஸ்துவை ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தால் ஏசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படியே வாழ்க்கையில் தேவன் நன்மையானவைகளை செய்வார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே வாழ்க்கையில் அந்த ரூத்து போகிறாங்க, அறுவடை நடந்துட்டு இருக்குது. நான் ஏதாவது ஒரு வயலுக்கு போயிட்டு வரேன், சொல்லுங்க, நான் ஏதாவது ஒரு வயலில் போய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அந்த 2ஆம் அதிகாரம் முடியும் போது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க போகிறாங்க அந்த இடத்துல, அவங்க தற்செயலாக போகிற அந்த வயலில் அவர் கேட்காரு, அந்த அந்த பொறுப்பாளர்கிட்ட கேட்காரு, அந்த பொண்ணு யாருப்பா? நம்ம மோவாபி தேசத்துக்கு போயிட்டு வந்து அந்த அவங்களுடைய மருமக தான் இங்கே வந்திருக்கிறாங்கன்ன போது, சரி அவங்களுக்காக கொஞ்சம் இடம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சற்று இளைப்பாரெல்லாம் விடுறாங்க. நல்ல அவங்களுக்காக கதிர்கள் என்ன செய்யுது, இன்னும் அதிகமாக சிந்தப்படுது. உங்களை குறித்தான சாட்சி அங்கே என்ன செய்யுது, நினைக்கவே இல்லை. அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் தோன்றுன்னு சொல்லி அவங்க நினைத்தே பார்க்கவில்லை. பாருங்க, அந்த கதிர்களை அவங்க என்ன செய்கிறாங்க, பொறுக்க போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, பொறுக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல தண்ணி குடிக்க கொடுக்குறாங்க. பாருங்க, தேவனை கர்த்தரை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என் நாட்களுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அனுப்பி சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை அவர் மாற்ற முடியும். பாருங்க, அந்த அப்பத்தை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர், உடைய வியாதிகளை விளக்குற தேவனாய் கர்த்தர். இன்றைக்கு அந்த ரூத்துடைய வாழ்க்கையில பாருங்க, தானும் சாப்பிட்டுட்டு தன் மாமிக்கு எடுத்துட்டு ஒரு கோதுமையை என்ன செய்கிறாங்க, மரக்கால் கோதுமையை கொண்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போன்னு வயிறார சாப்பிட்ருந்தாங்க. அந்த வசனம் முடியும் போது சொல்லுது, அவங்க வயிறு ரொம்ப என்ன செஞ்சுருந்தாங்களாம், அந்த பசி எப்படி இருந்தது பாருங்க. சாப்பிட்டுட்டு தன் மாமிக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க விசாரிக்காங்க, யார் வயலுக்கு நீ போனேன், உங்களை நேற்று வரைக்கும் துக்கமாக பார்த்துருப்பாங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நேற்று வரைக்கும் உங்களை துக்கமாக பார்த்துருப்பாங்க. நாளை காலையில் கேட்பாங்க, நீ எங்கே போயிட்டு வந்த, எங்கேம்மா போயிட்டு வந்தேன், எங்கே போயிட்டு வந்தேன், ஏன் உன் முகம் இவ்வளோ அழகாக இருக்குது? ஏசோ பார்க்க போனால் அழகாக தான் இருக்கும். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகானவர், அருமையான இனிமையானவர் இயேசு, அழகானவர், அருமையா இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையான இனிமையானவர் இயேசு, அழகானவர், அருமையான இனிமையானவர், மகிமையானவர்,
சொல்லுங்க. என் முகத்தை பார்த்து கேட்பாங்க. பாருங்க, அப்படியே வாழ்க்கையில வருத்தம், சஞ்சலம், தவிப்பு, அவமானம், சாபம், யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத உடைய வாழ்க்கைய என் தேவன் தற்செயலா உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணவு கிடைக்காதான் போன அவருடைய வாழ்வுக்காக போனது, அவருடைய வாழ்க்கையில் அந்த வயல்வெளியில் இறங்கினது அவருடைய வாழ்க்கையில வாழ்வழிக்கிற வயலாய் மாறியது. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படி, தாவீதின் சந்ததியை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பரிசுத்த சந்ததி தோன்றும். பாருங்க, யாக்கோபு யோசேப்பின் சந்ததியை காண வைத்தார். ஆமென். ரூத்துக்கு ஒரு கணவனை உண்டாக்க முடியாது. என் தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு போவாசை, ஒரு வாலிபன் பின்னால போகலைங்க. எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிற போது நீங்க யாரு பின்னாலே போகாம தேவ சமூகத்துக்கு வந்த தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையை இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் வாழ்க்கை வயல் நிலமும் எல்லாம் இன்னைக்கு வாழ்வழிக்கிற நிலமாய் உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த நேரத்தை செலவழிச்ச தேவ பிள்ளையே, தற்செயல் அல்ல, இது ஒரு தேவ செயலோடு விட இந்த இடத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் சட்டைகள் அடைக்கலமா வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலனை என் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். செய்யக்கு தக்க பலன் கொடுத்தாராம். அல்லேலூயா. அவங்க நினைச்சு பார்த்தாங்களா, ரூத்து மரணத்தை மட்டும் தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா கர்த்தர் அதை நினைவிலே கொண்டார். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க பார்த்தீங்களா? எந்த நிலையில் இருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்த தெய்வ பிள்ளைய உடைய வாழ்க்கையில அந்த வயல் நிலம் வாழ்வழிக்கிற நிலமாய் மாறிவிட்டது. இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண போறீங்க. பக்கத்தில் கரை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கல, நான் நினைக்கலப்பா, நான் நினைக்கலப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிய காரியத்தை, என் பிள்ளை இப்படி இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல, என் மக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காளே, அவளுக்கு படிப்பே வரலையே, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கலங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க நினைக்காதவைகளை என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். முந்தினவே நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை என் கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். கடைசியாக இன்னொரு காரியத்தை நமக்கு தெரிந்த சம்பவம் தான். யோவான் 11ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. பாருங்க, நமக்கு ரொம்ப பிரியமான லாசர் குடும்பம், ஏசப்பாவுக்கு அப்படியே சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிமார் இருக்கிறாங்க. பாருங்க, ரொம்ப பிரியம் ஏசப்பாவுக்கு. நீங்களும் நானும் பிரியம்தான். அவர் வியாதிப்பட்டிருக்கான்னு சொன்ன தாமதிக்கிறார். என்ன செய்கிறாரு? சில நேரம் தாமதம் வருவதெல்லாம் நல்லது. சொல்லுங்க, பஞ்சம் வந்தாலும் நல்லது தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பஞ்சம் வந்தாலும் நல்லது தான். அல்லேலூயா. பதில் வர தாமதித்தாலும் நல்லது தான். சிரிக்க மாட்டேங்கிங்களே. பக்கத்தில் பார்த்து ஒரு வெள்ளைக்கொடி காமிங்களேன். ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். பாருங்க, ஃபாதர் எத்தனை வாட்டி ஜீசஸ் சொன்னாங்க. அல்லேலூயா. ஃபாதரை பார்க்கும் போதெல்லாம் பொறாமையாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. சொல்லுங்க, ஜீசஸ். அல்லேலூயா. ஆமாம், வெள்ளை கொடி பறக்கட்டும், சமாதான கொடி பறக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல வருத்தமான ஒரு சூழல். எப்படி என்னைய சகோதரன் என்ன செஞ்சிருக்கிறா? வியாதிப்பட்டிருக்கிறான். ஏசாமி என்ன செய்கிறார்? தாமதிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, தாமதமாக வருதா செய்தி? தாமதமாக வருதா? தாமதமாக வருதா? எல்லாமே இப்போ எப்படி தான்? பாஸ்போர்ட் எப்படி வேணும்? எப்பா என்ன செஞ்சிருங்க? அம்மா இன்னைக்கு வச்ச குழம்பு நல்லா இல்லைப்பா, ஒரு என்ன ரைஸ் மக்களே வேணும்? ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தந்துடுவாங்க. அல்லேலூயா. ஃபாஸ்ட் ஃபுட். பாருங்கள், இத்தாலியில் ஜெர்மன்லலாம் 100 வயசுக்கு மேலே பாட்டி தான் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? என்ன வலிக்குதுப்பா? என்ன வலிக்குது? சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பாருங்கள், இந்த லாசருடைய வியாதியை குறித்து சொன்னபோது ஏசு என்ன செய்கிறாரு? தாமதிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு?
என்ன செய்கிறாரு? தாமதிக்கிறார், இன்னும் தாமதிக்கிறார். இப்போ மறிச்சு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாரு? அப்பவும் அவங்களுக்கு தெரியாது. லாசரு இப்போ மரியாள் மார்த்தாவுக்கு என்ன செய்யாது? லாசர் உயிரோடி வருவான்னு தெரியுமா தெரியாதா? என்ன செய்யாது? தெரியாது. ஆனாலும் அவங்க எதுவுமே தெரியல. ஆனாலும் நீங்கள் இருந்திருந்தா சொல்லுங்க, நீங்கள் இருந்திருந்தா, பக்கத்தில் பார்த்து நீங்கள் இருந்திருந்தா பொறாமப்படுற அளவுக்கு சொல்லுங்க, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். ஆமாம், என் வீட்டில் இப்படி நடந்திருக்காது. நீங்கள் இருந்திருந்தா பாருங்க. அப்பவும் லாசரு வெளியே வருவான்னு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. என்ன தெரியாது? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. சொல்கிறாங்க, அந்த அம்மா போய் ஓடி போய் சொல்கிறாங்க பாருங்க. 38வது வசனம் என்ன சொல்கிறாங்க? மன்னிச்சுக்கோங்க, 25வது வசனம் வாசிங்களேன். அந்த அம்மா அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, அவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலை சொல்லலை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து இப்பவுமே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அம்மா என்ன செய்யல? அவங்க மனதில் கொஞ்சம் கூட என்ன செய்யல? யோசிக்கவே இல்லை. அந்த அம்மா யோசிக்கவே இல்லை. பாருங்க, ஆண்டவரிடத்துல 21வது வசனம், மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். ஆனால் அவருக்கு தெரியும் நான் என்ன செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு தெரியும் தேவன் மகிமைப்படும்படியாக ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தின் மூலமாய், உங்கள் பிள்ளைங்க மூலமாய், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையின் மூலமாய், நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, அப்போதான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே என்ன செய்வார்? பிதா தருவார்னு அவருக்கே ஒரு ஆலோசனை அந்த அம்மா கொடுக்குறாங்க. அப்பவும் அவர் அதை பற்றி என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. மரியாதை போய் அவங்க செய்கிறாங்க, கூட்டுட்டு வர்றாங்க. கூட்டு வந்தும் அவர் அந்த மரியாள் என்ன செய்கிறாங்க பாருங்க. இயேசு 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். பாருங்க, அவங்களும் இதை தான் சொல்றாங்க. மார்த்தாள் அவங்க எப்பவும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யலை? அவர் உயிரோடி வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க. வீட்டுக்கு போய் நான் என்ன செய்ய போகிறேனோ, ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போகிறேனோ, என் பிள்ளையுடைய சம்பவத்தை நான் என்ன செய்ய போகிறேனோ, என் பிள்ளைக்காக இப்படிப்பட்ட தேவையோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேனே, இப்படிப்பட்ட இந்த வியாதியின் கொடூரை என்னை பாதித்து கொண்டு இருக்கிறதே, இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரினை எப்படி விடுவிக்க போறான்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காததே என் தேவனாய் கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் பரத்தில் இருந்து உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்பவும் அவங்களுக்கு என்ன செய்யாது? அடே சகோதரன் என்ன செய்வார்? உயிரோடு வருவார் சொல்ற. ஆண்டவர் கண்ணீர் விட்ட போதும் அவங்க என்ன செய்யல? லாசரு உயிரோடி வருவான்னு என்ன செய்யல? சகோதரிகள் இருவரும் நினைக்கல. இதை வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறாங்க. நம்மளை வேடிக்கை பார்க்கிற ஒருத்தர் தானா? எதற்காக தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி தான் வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தரை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். பாருங்க, இவ்வளோ காரியம் சொன்ன பிறகும் அவர் சொல்றாங்க, வாசிங்க 38வது வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறினிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே. அல்லேலூயா. இப்பவும் அவங்க என்னதான் சொல்றாங்க? நாரும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நாற்றம் எடுத்தாலும் அந்த நாற்றத்தை மாற்றுகிறவங்க நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை தள்ள நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளிகிற ஜெயர தேவனாய் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
அந்த இடத்துல சொல்றாரு, கல்லு 41வது வசனம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். ஆமென். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 43வது வசனம், இவைகளை சொல்லிய பின்பு லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. கரங்களை தட்டி வாழ்க்கையில முடிந்து போன காரியத்தை இந்த நாட்கள்ல ஆண்டவர் துவக்கி வைக்க போகிறார். வாழ்க்கையில மறந்து போன காரியங்க, உங்க ஃபைல் மூடப்பட்டது, உங்க கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வரல, இனிமே இந்த காரியத்துல யாருமே எனக்கு முடிவு தர முடியாது, என் தேவனாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு முடிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை தோண்ட பண்ணுகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஒரு அயல் நாட்டில் ஒரு ஆஃப்னேஜ் நடத்திட்டு இருந்த ஒரு தாயார், முதிர்ந்த வயதுள்ளவர்கள், அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை, வசதி இல்லை, அவங்களை தங்கு வைக்கிறதற்கான அறைகள் இல்லை. அந்த மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்கிறார்கள். ஐயா, நான் இப்படி ஒரு ஆசிரமம் வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி வேண்டும், எனக்கு எப்படியாவது ஒரு இடம் இருந்தால் நன்றா இருக்கும் என்று சொல்லி அவள் கதறிக்கொண்டு ஒரு மனுவை ஒரு இடத்துல கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு இடதுபுறம் இருக்குது பாருங்க அந்த மலை, இந்த மலையில உங்களுக்கு ஆஃப்னேஜை கட்டிக்கோங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா, நானே முதிர்ந்த வயதுள்ளவங்களை வைத்திருக்கிறேன், உங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி, அந்த ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து விட்டார். அந்த அம்மா வந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் சென்றது, சில மாதங்கள் ஆனது. திடீரென்று சொல்லி அவங்க வீட்டில் ஒரு 3-4 ஜீப் வந்து நின்றுச்சான். அவங்க யார் வர்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா சில அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். அம்மா, சமுத்திரத்தில் பாதை போடணும்னு சொல்லி அரசு உத்தரவிட்டு இருக்கிறது, அதனால இந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்ற போது அந்த அம்மா சொன்னாங்களாம், தாராளமாக எடுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சில மாதங்கள் அந்த ப்ராசஸ் நடந்தது. சில மாதங்கள் அந்த பாறைகள் உடைக்கப்பட்டது, அந்த இடமெல்லாம் சமமாக்கப்பட்டது. சில ஒரு 6-7 மாதங்களுக்கு பின்பு அவர்கள் திரும்பவும் வருகிறார்கள். வந்த அதே 4 ஜீப்பு வருது. நமக்கு ஒரே சந்தோஷம். மலைகள்லாம் இருந்த இடத்துல இப்போ என்ன இல்லை, மலைகளில் அழகாக பாதைகள் போட்டிருக்குது. அந்த இடம் அப்படியே நல்ல சமவெளியாய் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. பார்த்தா ஒரு 2 ரங்கு பெட்டி தூக்கி கொடுத்தாங்களாம். கொடுத்த அம்மா, இந்த மலைக்கான விலைகளை உங்கள் கைகளை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அவருடைய கண்களை தார தாராய் கண்ணீர் வடிந்தது. பாருங்க, மிகப்பெரிய அமௌண்ட் இருந்துச்சான். அந்த பணத்தில் அந்த ஆசிரமத்தை கட்டி முடித்து எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டாச்சு. இப்போ அதே மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போகிறார்கள். போனபோது, ஐயா, நீங்கள் கொடுத்த இடத்துல நாங்கள் ஆசிரமம் கட்டிவிட்டோம், நீங்கள் வாங்க. அம்மா, நான் சும்மா தான் சொன்னோம்மா, உங்கள் இயேசு ஜீவிக்கிறாருமான்னு சொல்லி அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு தேவ பிள்ளை சந்தேகத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருந்தால் என் தேவனாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு நீங்கள் நினைக்காதவைகளை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நடுவில் இருக்கிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குற தேவனாய் கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி எல்லா எளிமை நின்று புதிய